கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சேவிப்பவர்களுக்கும் உலகத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தை சேவிக்கிறவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். காரணம், உலகம் பிசாசின் கையில் இருக்கிறது. உலகத்தில் உள்ள சகல ராஜ்யங்களும் அதில் உள்ள அதிகாரமும் மகிமையும் பிசாசின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் லூக்கா 4:6 சொல்றான், பிசாசு எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். யார் என்னை பணிந்து கொள்ளுகிறார்களோ எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் நம்மளுக்கு அல்ல. எல்லாமே பிசாசையும் அவனை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம். இயேசு சாமியவே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அவர் சோதிக்கப்பட்டார். அப்பொழுது அவர் உபவாசித்தார். நம்மளுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட சோதனை காலங்களில் உபவாசம் இருந்து நான் ஜெபித்து பிசாசை மேற்கொள்ள வேண்டும். நீர் என்னை பணிந்து கொண்டால் உமக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஏசாமி அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றார். பிசாசை ஜெயித்தவர் நம் இயேசு. சத்தியத்தின்படி நடக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சோதித்த பின்புதான் அவர்களுக்கு கர்த்தர் எப்பயுமே ரிவார்டு கொடுப்பார். நீங்க யோபு எடுத்துக்கொண்டீங்கன்னா, யோபு பிசாசினால் சோதிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்பொழுது யோபு 23:10 நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 66:10 தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல என்னை புடமிட்டீர். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இவ்வளோ பாடுகளுக்கு பிறகு செழிப்பான இடம். பொன்னை போல கர்த்தர் நம்மளை புடமிடுகிறார். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். அவரில் பூமியிலே தரித்திரத்தினாலும் பருக்களினாலும் வேதனை அடைந்த துன்பப்பட்ட லாசருக்கு ரிவார்ட் ஆபிரகாம் மடி. சந்தோஷத்தினால் இந்த உலகத்தை அனுபவித்த ஐஸ்வர்யவானுக்கு அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். நீங்க எங்க போறீங்க? சர்ப்பமானது பூமியில தள்ளப்பட்டபடியால் வெளிப்படுத்தல் 12:12 பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்ட உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அதனால்தான் நம்மளுக்கு இவ்வளோ பாடுகள், பிரச்சனை, சோதனை, கண்ணீர் எல்லாம். சர்ப்பமானது தன் பூமியில தள்ளப்பட்டதை அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. தேவனுக்கும் அவர் வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நின்றால் ஓடி போவான். நாம் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா.